பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில நிர்வாகி மீது சிறுமி பாலியல் துன்புறுத்தல் தொடர்பான போஸ்கோ வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவரிடம் காவல்துறை விசாரணை செய்து வருகிறார்கள். மதுரையை சேர்ந்த எம்.எஸ். ஷா பாரதிய ஜனதா கட்சி பொருளாளர் பிரிவினுடைய மாநில நிர்வாகியாக இருக்கிறார். இவர் திருமங்கலம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரியினுடைய தலைவராகவும் இருந்து வருகிறார். இவர் மீது கடந்த ஆண்டு இவருடைய தந்தை, அதாவது ஒரு சிறுமியினுடைய தந்தை, மதுரை மாநகருடைய அனைத்து காவல் மகளிர் நிலையத்தில் ஒரு புகார் ஒன்றை அளித்திருந்தார். அந்த புகாரில் இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த நிர்வாகிக்கும் தன்னுடைய மனைவி அவருடைய மகளை அழைத்து சென்று வருவதாகவும் ஒரு புகாரை தெரிவித்திருந்தார். இதற்காக தொடர்ந்து இந்த பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகி எம்.எஸ். ஷா தொலைபேசியில் செல்போனில் பேசி வருவதாகவும் குற்றச்சாட்டை எடுத்திருந்தார். அதன் பேரில் ஒரு புகார் பதிவு செய்யப்பட்டு அவர் மீது அப்போது வழக்குகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டன. இது மட்டுமல்ல, புகார் அளித்த தந்தையின் மீதே அவருடைய மகள் வைத்து மீண்டும் ஒரு புகார் எதிராக ஒரு புகாரும் வழக்கு தெரிவிக்கப்பட்டு அந்த புகார் அடிப்படையில் தந்தை மீதே வழக்கு பதிவு செய்யப்பட்டது. எனவே இரு தரப்பிலும் மாறி மாறி புகார்களும் வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டு வந்திருந்த நிலையில் போலீசார், அதாவது அனைத்து மகளிர் காவல் நிலையத்துடைய போலீசார் நடத்திய விசாரணையில் இதில் புகாரில் எந்தவித ஆதாரங்கள் இல்லை என்ற அடிப்படையில் இந்த விசாரணை அப்போது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டு விட்டது. இதனிடையே மீண்டும் இந்த அதாவது ஏற்கனவே அளித்த புகாரின் மீது செல்போன் ஆவணங்களை ஆய்வுகள் செய்தது பல ஆவணங்கள் சிக்கியிருப்பதாகவும் அதற்கான ஆதாரங்கள் சிக்கியிருப்பதாகவும் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதற்கான ஆதாரங்கள் கிடைத்ததன் அடிப்படையில் தற்போது அவர் மீண்டும் போலீசார் அழைத்து வந்து அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அவரையும் அவருடைய தாயாரையும் கொடுத்து வைத்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். அவர் மீது வழக்குகள் ஏற்கனவே அவர் தந்தை கொடுத்த வழக்கின் மீது தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. விரைவில் அவர் கைது செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு மாநில பொருளாதார பிரிவுடைய மாநில நிர்வாகி இது போன்று போஸ்கோ வழக்கில் சிக்கியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.